பாப்பா சாப்பிடும்போது இந்த கண்ணாடி சில்லு மாதிரி தட்டுப்பட்டுருக்கு. சரின்னு சொல்லி நாங்கள் தட்டில் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கண்ணாடி சில்ஸு புரோக்கன் ஆகி சில்ஸ் எல்லாம் எல்லா கறி மேலேயும் ஒட்டியிருக்கு. பக்கத்தில் வந்து தண்ணி பாட்டில் இருந்திருக்கு, அது தெரியாமல் இருந்த உடனே இதாகிடுச்சு. சிக்கனில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகள். நல்ல வேளை என் பிள்ளைகள் சாப்பிடவில்லை, உசுறு போச்சுன்னா நீங்களா பொறுப்பு என வாக்குவாதம் செய்த இந்த வாடிக்கையாளரின் நோக்கம் தனக்கு நடந்தது போன்று இனி யாருக்குமே நடக்கக்கூடாது என்பதே. சார் இதே இது ஃபுட்டு உள்ளே போய் உள்ளே எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆசிப் பிரியாணி கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த முகமது ஃபாரித் என்பவர் தனது குழந்தைகளுக்காக பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் வாங்கியுள்ளார். இதையடுத்து வீட்டுக்கு சென்ற அவர் பார்சலை பிரித்து முதலில் ஒரு சிக்கன் துண்டை சாப்பிட்டுள்ளார். அப்போது அவரது வாயில் ரத்தம் கசிவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி மற்ற சிக்கன் துண்டுகளை பார்த்துள்ளார். சிக்கன் அனைத்திலும் நொறுங்கிய கண்ணாடி துண்டுகளாக கிடந்துள்ளன. அதனை வீடியோவாக எடுத்த முகமது ஃபாரித் அதே சிக்கனோடு ஹோட்டலுக்கு சென்று ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் சாப்பிட்டதால் வாயில் ரத்தம் வந்ததோடு முடிந்துவிட்டது. வயிற்றுக்குள் போகாமல் கவனமாக இருந்து கொண்டேன். ஒருவேளை என் குழந்தைகள் சாப்பிட்டு உயிருக்கே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பேற்பது என முகமது ஃபாரித் கேள்வி எழுப்பினார். எங்களுக்கு தேவை வந்து கரெக்டான நீங்கள் ஃபுட்டை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். இதே மாதிரி நாங்கள் 2 மாதம் முன்னாடியே சிக்கன் வாங்கிட்டு போய் அது வந்து ஸ்மெல் அடிச்சிச்சு அந்த சிக்கனில். இப்போ புரோக்கன் கண்ணாடி பீஸுங்க போது நான் கண்டிப்பாக அதை வந்து கேட்டு தான் ஆகணும். அதற்கு தண்ணீர் இருந்த கண்ணாடி பாட்டில் சமையலறையில் விழுந்து உடைந்ததாகவும் அதனை பணியாளர்கள் உடனே அகற்றினர். ஆனால் மசாலா பாத்திரத்திற்குள் நொறுங்கிய கண்ணாடி துண்டுகள் விழுந்ததை கவனிக்காமல் விட்ட பணியாளர்கள் அப்படியே சிக்கனில் தோய்த்து பொரித்து விற்பனை செய்தது தற்போதுதான் தெரிய வந்துள்ளது என ஹோட்டல் ஊழியர்கள் மன்னிப்பு கோரினர். பக்கத்துல வந்து தண்ணி பாட்டில் இருந்திருக்கு, அது தெரியாமல் இருந்த உடனே இல்லை சார், தெரியாமல் விழுந்திருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுது முதல்லையே? இல்லை சார், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இல்லை சார், நிறையா பீஸ் அதுலேயே சுற்றி இருந்துச்சு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார், அது பண்ணி உங்களுக்கு தெரியுமா தெரியாது? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இல்லை நீங்கள் அது உண்மை ஏதோ நீங்கள் எடுத்துருக்கீங்க, கிளாஸ் புரோக்கன் ஆனது கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே கொடுத்துடலாம் தான் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா சார் நம்ம பண்ணிட்டோம், நம்ம வந்து பண்ணல சார், தெரியாம இருந்துச்சு, நம்ம வந்து பேச முடியாது. குழந்தைகளின் உயிருடன் விளையாடும் வகையில் அலட்சியமாக செயல்பட்ட ஹோட்டல் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார் முகமது ஃபாரித். இதை அடுத்து அங்கு வந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் ராஜேந்திரன் ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்டார். சமையலறை, உணவுப் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ள பகுதி, பால் குளிர்பதன பெட்டி, மசாலா பதப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் முகர்ந்து பார்த்தும் கைகளில் எடுத்தும் சோதனை செய்தார். அப்போது கெட்டுப்போன இறைச்சியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உணவுகள், 2 கிலோ நாள்பட்ட மசாலா பொருட்கள், கெட்டுப்போன 50 அவித்த முட்டைகள் குப்பையில் கொட்டி அழிக்கப்பட்டன. மேலும் 5 வகையான மசாலா பொருட்களிலிருந்து உணவு மாதிரிகள் சோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிக்கனில் கண்ணாடி துண்டுகள் கிடந்த சம்பவத்திற்காக மேல் நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலருக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.